அனைவருக்கும் தமிழ் வணக்கம் மக்களே. இன்னும் 2 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய 2026 தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தல்ல யாரு முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஆனா இதுதான் ரிசல்ட் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட நான் ஜஸ்ட் வீடியோவா எடுத்து போட்டிருக்கேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சா நல்லா இருக்கும், ஏன் அவங்க ஜெயிக்கணும்? எடப்பாடி ஜெயிக்கணும். எடப்பாடி ஜெயிக்கணும். ஆமா, ஜெயிச்சா ஏன் ஜெயிச்சானாக்கா விவசாயி நல்லது செய்வாரு. வந்து லோனு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாரு, நகைக்கடன் தள்ளுபடுவாரு, பயிர் லோன் தள்ளுபடி பண்ணுவாரு, ஏதோ விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, ஏதோ வீட்டுக்கு அட்டை தரணும், அதெல்லாம் இதெல்லாம் நல்லது செய்வாரு. அதுதான் நல்லது. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த வருஷம் அப்படின்னா இந்த வருஷம் போனாண்டு ஸ்டாலின் ஆனாரு, இந்த வாட்டி எடப்பாடி ஆடணும். வருஷம் ஆளுக்கு ஒரு முறை மாத்தி மாத்தி இவங்களே மாட்டி ஆடணும். அடுத்தபடி வந்தாக்கா வேற ஒருத்தர் வரணும். இப்ப அடுத்தபடி யாரு? இப்ப இவங்க 2 பேரும் ஆண்டாங்க. அது வேற யாருன்னா அது வேற வேற வரணும். அது யாரு ஸ்டெடியா இருக்கிறாங்களோ, இந்த 2 பேரும் தெரிஞ்சிடல யாரு நல்லா ஆட்சி பண்றாங்களா, யாரு எது நல்லா செய்யறாங்களா, அவங்க அடுத்தபடி தேர்தல். அவங்க நன்றி நன்றி. எலெக்ஷன்ல யாரு முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும், ஏன் அவரு வரணும்? ஏடிஎம்கேல எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும். விவசாயத்துக்கு, நாட்டு நடப்புக்கு, கிராமத்துலயா இல்ல டவுன்லயா நல்லா செய்யறதுக்கு, கிராமத்துங்களுக்கு அநேகமா ரோடு வசதிகள் வந்து அனைத்தும் செய்யறதுக்கு எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி தான் வரணும். எடப்பாடி தான் வரணும், வருவார். சரி, ஓகே, மிக்க நன்றி. உங்க கருத்துக்கு நன்றி. கை கொடுங்க. மிக்க நன்றி. இந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சு முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு ஸ்டாலின் வந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அவர் வரணும்? அதான் அவர் வந்தாருனாக்கா பஸ் போறதுக்கு, பசங்க பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போறதுக்கு வரதுக்கு நல்லா வசதியா இருக்குது, ஃப்ரீயா இருக்குது. 2வது படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் பசங்களுக்கு போடுறாரு, மகளிருக்கு 1000 ரூபாய் போடுறாரு. இருந்தாலும் நாங்க நிறைய அதை பெனிஃபிட் அனுபவிக்கிறோம் எங்க பசங்களுக்கு. அதனால அவரு வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திரும்ப 5 வருஷம் நல்லா இருந்தது, திரும்ப வந்தாருன்னா மறுபடியும் 2000 போடுறேன்னு சொல்லிக்கிறாரு. வேற எதனா ஆச்சுன்னு வந்ததுன்னா கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் திரும்ப வர்றதுக்கு. அவர் வந்தா உடனே போடுறேன்னு சொல்லிக்கிறாங்க. ரன்னிங்ல இருக்கும், அதனால உடனே கிடைக்கும். அதனால எங்களுக்கு விருப்பமா இருக்கு. அப்ப ரொம்ப சந்தோஷம். கை கொடுங்க. உங்கள் எண்ணம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி. இந்த 2026 எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சு முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரு வந்தாலும் ஓகே தான். ஆனா எங்க வீட்டை பார்த்தா கூட கொடுக்க மாட்டாங்க, வீடு கொடுக்க மாட்டாங்க, கெஞ்சி கேட்டா கூட எங்க கஷ்டத்துக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. நாங்க என்ன பண்றது? ஆமா, டிவிக்கு வந்தாலும் ஓகே, நம்ம வந்தாலும் ஓகே, ஸ்டாலின் எது வந்தாலும் ஓகே தான். யார் வந்தாலும் ஓகே, ஆனா வீடு தரணும் உங்களுக்கு. ஆமா, சரி, ஓகே ஓகே. உங்களுக்கு யாரா ஜெயிச்சு வீடு தரணும் அப்படின்னு எங்க யூடியூப் சார்பா நாங்க வந்து கவர்மெண்ட்ல கோரிக்கை வைக்கிறோம். மிக்க நன்றி. இந்த 2026ல யாரு முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். ஏன் அவர் வரணும்? விவசாயம் எல்லாம் தள்ளுபடி பண்ணுவாரு. போன தடவை 50,000 தள்ளுபடி பண்ணிக்கிறாரு விவசாயத்தை. மறுபடியும் இந்த வாட்டி வந்தா தள்ளுபடி பண்ணுவாரு. ஓகே, அது ஒண்ணு. அப்புறம் இப்ப 2000 கர்ணத்தொகை 10,000 தரேன்னு இருக்காரு. ஆமா, வந்தோடனே 10,000 தான் சொல்லு. இவங்க வந்து இந்த ஆட்சி 5 வருஷம் எதுவுமே சொன்னதெல்லாம் செய்யலையே. தள்ளுபடி பண்ணல, விவசாயம் கடனும் பண்ணல. சரி, ஓகே. 1000 ரூபாய் பாதி பேர் வந்து பாதி பேர் வரல. அதனால எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி வந்தா மெயினா விவசாயத்து எல்லாமே இதுவாகும். சரி, ஓகே, நன்றி நன்றி. நன்றி. இந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சா நல்லா இருக்கும், ஏன் அவர் ஜெயிக்கணும்? என்னடா இது? யாரு ஜெயிச்சா நல்லா இருக்கும் இந்த எலெக்ஷன்ல? ஏன் அம்மா குசு குசுன்னு சொல்ற? சாத்தமா சொல்லலாம். யாரு ஜெயிச்சு முதலமைச்சா வந்தா நல்லா இருக்கும்? ரெட்டலை தான் போட போறீங்களா? ஓகே, உங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வரணும். ஏன் அவர் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வந்தா நல்லது செய்வாரு. என்ன நல்லது செய்வாரு அவரு? ஏதோ பசங்க படிக்கிறதுக்கு ஏழை மக்கள் எல்லாம் கொடுக்க போறாரு, இல்லாத போட்டெல்லாம் கொடுப்பாரு, நல்லா வசதி செய்வாரு. நல்லா இருக்கும் அவர் வந்தா. சரி, ஓகே, சந்தோஷம். இந்த எலெக்ஷன்ல யாரு முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடியா? ஏன் அவர் ஏன் வரணும்?
அவர் ஏன் வரணும் முதலமைச்சரா? அவர் ஏன் வரணும்னா வீட்டுக்கு நாட்டுக்கு நல்லது செய்வாரு. எந்த நாட்டுக்கு? நம்ம மக்களுக்கு நல்லது செய்வாரு. அப்புறம் வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறாரு. வீடு கொடுக்குறதா? அப்புறம் விவசாயம் தள்ளுபடி பண்றாரு. லோன் தள்ளுபடி பண்றாரு. அப்புறம் மாசம் 2000 தராரு. அப்புறம் சிலிண்டர் தராராம். தங்கம் தராரு. தாலிக்கு தங்கம் தராரா? அப்ப என்ன தராரு? நாட்டுக்கு நல்லா செய்யறாரு. ஓகே, அதனால உங்களுக்கு வந்து எடப்பாடி தான் வரணும். சரி, ஓகே, மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த 2026 எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சு முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? எனக்கு ஏடிஎம்கே தான் முதல்ல. ஆமா, எடப்பாடி பழனிசாமி தான் வரணும். அவர் வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. அதனால என்ன ஹெல்ப் பண்றாரு சொல்லு. ஸ்கூல் பசங்க லேப்டாப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கிட்டு, தாலிக்கு தங்கம் அப்படின்னு நிறைய செஞ்சாரு அவரு. சிவி சண்முகம் வந்து மேல தொகுதியில இருக்காருல்ல, அவர் வந்தா நமக்கு நல்லது. அதனால நன்றி, மிக்க நன்றி.